ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெல்டா பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மீண்டும் தனது ஆதிக்கத்தை நிறுவிய எடப்பாடி பழனிசாமி காவிரி டெல்டாவின் முன்னணி விவசாயிகளே பார்த்திங்கன்னா தங்களை அதிமுக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் பார்த்திங்கன்னா இணைச்சிருக்காங்க. நேற்று மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்குங்க. இதை பற்றி தாங்க நம்ம வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதிமுக சார்ந்த அனைத்து தகவல்களும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஒற்றை தலைமை ஆட்சி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிரச்சனைகள் நடந்திருந்த காலத்துலேயும் பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்திங்கன்னா ஒற்றை தலைமையில் பார்த்திங்கன்னா அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தற்பொழுது என்ன நடந்திருக்கு அப்படின்னா பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா டெல்டா பகுதியில் பார்த்திங்கன்னா தனது ஆதிக்கத்தை பார்த்திங்கன்னா நிறுவிட்டு இருக்காருங்க. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா டெல்டா பகுதியில் பார்த்திங்கன்னா இவருக்கான ஆதிக்கம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வாக்கு சேகரிப்பில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்திங்கன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா ஆதரவுகள் பெருக்கி இருக்குங்க. எந்த மாதிரி பெருக்கியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு அங்கே இருக்கிற விவசாயிகளின் முக்கிய தலைவர்களான ராமராஜன் ஐயர் பார்த்திங்கன்னா அவருக்கு ஆதரவு கொடுத்துருக்காருங்க. வில்லியநல்லூர் பக்கம் மயிலாடுதுறையில் இருக்கிற விவசாயிகள் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 400 பேர் பக்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்காருங்க. இதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மென்மேலும் பார்த்திங்கன்னா உயர்ந்துட்டே தாங்க இருக்கார். மற்றவர்கள்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க. மற்றவர்கள் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியின் கட்சியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்திலேருந்து பிரிஞ்சு போன ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரிங்க, சசிகலாவாக இருந்தாலும் சரிங்க, இன்று வரை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் இல்லை அப்படின்னு சொல்லாங்க. அவர்களோட நோக்கம் என்ன அப்படின்னா ஊருக்கு மாநாடு போடணும், அதை மட்டும்தாங்க அவங்களோட நோக்கமாக வச்சுருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு நல்லதும் கிடையாதுங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அனைவரும் வென்று நிறைய ஆதரவாளர்களை பெருக்கிட்டே வராருங்க. அதாவது பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பார்த்திங்கன்னா ஊனமுற்றோர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே பார்த்திங்கன்னா தங்களை பார்த்திங்கன்னா அதிமுக கட்சியில் இணைச்சிக்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாற்று கட்சியிலேருந்து, அதாவது பார்த்திங்கன்னா தேமுதிக, பாமக, அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்தவங்களாம் பார்த்திங்கன்னா தாய் கழகத்தமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள சேர்ந்துருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா வருகின்ற மக்களவைத் தேர்தலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாகி இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.